இந்த வாழ்க்கை நமக்கு எப்போ அழகாக தெரியும்னா, நம்ம வந்து ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த பசுமை, இயற்கை அ அதெல்லாம் நமக்கு எப்போ அழகாக தெரியும், தென்றல் காற்று இதெல்லாம் எப்போ நமக்கு ரொம்ப சுகமாக தெரியும் அப்படின்னா, பெண்கள் எப்போ நமக்கு அழகாக தெரிவாங்க, இன்பம் தருகிறவர்களாக தெரிவார்கள் அப்படின்னா, வியப்பாக எப்போ தெரிவாங்க. பெண்கள்லாம் எப்போ வியப்பாக தெரிவாங்கன்னா, நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். அப்போ தான் பெண்கள்லாம் வியப்பாக தெரிவாங்க. ஒரு அழகாக தெரிவாங்க. இந்த வாழ்க்கையே ரொம்ப இனிமையானதாக இருக்கும். ஏன்னா ஒரு லட்சியவாதியாக இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு லட்சியவாதியாக இருக்கும்போது தான் வீரன்னா என்னன்னு அப்போ தான் தெரியும். வீரத்துக்கு இன்னொரு புதிய பரிணாமமே அப்போ தான் தெரியும். தைரியம், துணிச்சல் அப்போ தான் நீங்கள் லட்சியவாதியாகவே இருக்க முடியும். அப்போ தான் இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக தெரியும். அந்த இயற்கை எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும். பெண் எல்லாமே வந்து ரொம்ப இனிமையானதாக ஒன்றாக, இன்பம் தருகிற ஒருவராக நமக்கு தெரியும். இந்த வாழ்க்கையே இல்லைன்னா வாழ்க்கை வெறுப்பாயிரும். வாழ்க்கை வந்து பெரும் சுமையாக தான் போய்விடும். நம்ம ஒரு பிழைப்புவாதியாக இருந்தோம்னா, நம்ம ஒரு லட்சியவாதியாக இல்லாமல் ஏன்னா லட்சியவாதியாக இருக்கணும்னா அவங்க கஷ்டப்படணும். வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் தான் இந்த வாழ்க்கை நமக்கு சுகமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த வாழ்க்கையை நீ வந்து இன்பம் நிறைந்த ஒன்றாக உங்களுக்கு அதை மாற்றிட முடியாது. கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து ரொம்ப சுகமான ஒன்றாகும். கிடைத்ததற்கு அரிய ஒரு பொக்கிஷமாக அப்போ தான் வந்து ரொம்ப நாள் உயிர் வாழணுங்கிற அந்த ஆசையே எப்போ வரும்னா, நீங்கள் லட்சியவாதியாக இருக்கணும். கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் இருக்கும்போது போனால் போகுதுப்பா, எப்படா போய் சேரலாம் அந்த உலகத்தை விட்டு அப்படின்னு தான் அலட்சியம். அந்த நம்பிக்கையற்ற வார்த்தைகள் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அலட்சியவாதியாக இருந்தால், ஒரு பிழைப்புவாதியாக இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வரும். அப்போது நம்ம கஷ்டப்படணும். எல்லா வகையிலுமே ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை அழகாக தெரியும். சும்மா சாதாரண கட்டுப்பாடுகளே இல்லாமல் இந்த வாழ்க்கையை அனுபவித்து விட முடியாது. கட்டுப்பாடுகளே இல்லைன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு பெரும் வெறுப்பை தருகிற ஒன்றாக மாறிவிடும். சுமை நிறைந்த ஒன்றாக மாறிவிடும். அதனால் வந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே கஷ்டப்படணும். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுகமாக மாறும். சுகமாக மாற்றுறது வந்து தானாக கிடைக்கும் சார். தானாக வந்து அது சுகமாக தெரியாது. நாம் தான் அதை வந்து மாற்றணும். நம்ம கஷ்டப்படும் போது நமக்குன்னு ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை அடைவதற்காக நம்ம கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டங்கிறது என்னது, கஷ்டத்துக்கு என்னது அடிப்படையாக கட்டுப்பாடுகள் தான். கட்டுப்பாடுகள் வந்து ஒரு அடிப்படையான அந்த கஷ்டம் அது. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். உணவில் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி கட்டுப்பாடு, அப்புறம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு, தூங்குவதில் கட்டுப்பாடு, இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டுப்பாடாக வாழும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு இனிமையான ஒன்றாக தெரியும். அதனால் வந்து வாழ்க்கை அவ்வளோ ஈஸியாக நம்ம அனுபவிச்சிட முடியாது. தானாக இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் அது வந்து இன்பம் நிறைந்த ஒன்றாக இல்லை. நாம் தான் அதை மாற்ற வேண்டும். நாம் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். நம்மக்கிட்ட அலட்சியம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட நல்ல கட்டுப்பாடுகள், அதாவது உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இப்படி நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு நெறிப்படுத்தி வாழணும். வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கணும். வாழ்க்கையில் அந்த ஒரு போராட்டம். அப்போ தான் இந்த வாழ்க்கையை வந்து அதன் மூலமாக தான் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து அழகாக மாற்றுகிறோம், இனிமையான ஒன்றாக மாற்றுகிறோம். அது இயல்பாகவே இந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, இன்பம் நிறைந்ததாக இல்லை, சுமைகள் நிறைந்ததாகவும் வெறுப்பு ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. அதை நாம் வந்து எப்படி மாற்றுறோம்? நாம் தான் அதை மாற்றுறோம். அந்த வாழ்க்கையை வந்து இன்பம் நிறைந்த ஒன்றாக, இனிமையான ஒன்றாக நாம் தான் அதை மாற்றுறோம். அப்போ அது நம்ம கையில் தான். அதுதான் வந்து நம்முடைய பங்கு, நம்முடைய கடமை. நம்ம கையில் தான், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு பெண்களாகிய அவங்களுக்கு எப்போ அழகாக தெரிவாங்கன்னா, அவங்களுக்கு லட்சியம் இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பெண்களாகிய அவர்கள் வந்து அவர்களுக்கு அழகாக தெரிவார்கள். சும்மா வந்து பொண்ணாக பிறந்துட்டாலே அழகாக தெரிஞ்சிட மாட்டாங்க. அதனால் வந்து ஒரு லட்சியம் இருக்கணும். அதுக்காக அவங்க கஷ்டப்படணும். வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழணும். கஷ்டப்பட்டு வாழ்கிறதுங்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து கட்டுப்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையை கடினமானதாக உணர வைக்கிறது. கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்காக தான் நம்ம வந்து கஷ்டப்படணும். கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்காக நம்ம கஷ்டப்படும் போது இந்த வாழ்க்கை இனிமையானதாக அது மாறுகிறது. அதனால் வந்து கட்டுப்பாடுகளை நீங்கள் புறக்கணித்து என்னையா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகளெல்லாம் நீ அலட்சியப்படுத்தினா இந்த வாழ்க்கை உனக்கு வெறுப்பாக இருக்கும். அதனால் அடிப்படையில் கட்டுப்பாடு, ஒழுக்கம், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, அப்புறம் தூங்குவதில் கட்டுப்பாடு, பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கிறது ஒரு கஷ்டம், ஒரு கட்டுப்பாடு. அப்போ இப்படி ஒரு பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு, ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருப்பது, ஆணிற்கு உண்மையாக இருப்பது, இது எல்லாமே கஷ்டமானது. இப்படி இருக்கும்போது தான்
நமது வாழ்க்கை இனிமையான ஒன்றாக அது மாறும். நமது வாழ்க்கை அப்போ தான் வாழ்க்கைனா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, வாழ்க்கைனா அப்போ தான் உனக்கு வாழ்க்கைக்கு ஒரு புதிய விளக்கமே அப்போ தான் கிடைக்கும். வாழ்க்கைனா என்னென்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சும்மா ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டா அந்த வாழ்க்கையை இனிமையானதாக அது வெறுப்பாக தான் இருக்கும். வெறுப்பான ஒன்றாகத்தான் அது தெரியும். சுமை நிறைந்த ஒன்றாக எப்படா நம்ம அந்த உலகத்தை விட்டு போவோம் அப்படி சொல்கிறது தான் பெரிய ஒரு ஒரு பெரிய அறிவுன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி போயிடும். அதனால் கஷ்டப்படும் போது தான் அந்த வாழ்க்கை சுகமாக மாறும். ஆக அது சுகமாக மாத்திர நம்ம கையில் தான் இருக்குது. வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அது வெறுப்பு நிறைந்ததாக, சுமை நிறைந்ததாக, துன்பம் தருவதாக இருக்கிற அதை எப்படி நம்ம சுகமாக மாற்றுறோம், எப்படி நமக்கு பிடித்த மாதிரி நமக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நம்ம கஷ்டப்படணும். அந்த கஷ்டங்கிறது எங்கே இருக்குன்னா, கட்டுப்பாடுகள் மூலமாக அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்காக நீங்கள் கஷ்டப்படணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை அப்படியே மாறி உங்களுக்கு இன்பம் நிறைந்த ஒன்றாக ஒரு சொர்க்கமாக தெரியும். வாழ்க்கை சொர்க்கமாக தெரியணும் அப்படின்னா அதற்கு கட்டுப்பாடுகள் தேவை. கட்டுப்பாடுகள் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்பம் நிறைந்த ஒன்றாக மாற்றவே முடியாது. கட்டுப்பாடுன்னா என்னென்னா, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்வது, உடற்பயிற்சி கட்டுப்பாடு, அப்புறம் பாலியல் உறவுகளில் ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் உண்மையாக இருப்பது, ஒரு ஆணும் பெண்ணும் உண்மையாக இருப்பது, இது ஒரு கட்டுப்பாடு. பொழுதுபோக்கு கட்டுப்பாடு, எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பொழுதே போக்கணும். காலையிலே இருந்துச்சு டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த மொபைல் ஃபோன் பார்த்துலாம் இருக்கக்கூடாது. அதனால் எல்லா கடமைகளையும் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் பொழுதே போக்கணும். பொழுதுபோக்குக்கான நேரமே சாயந்தரம் தான். அது ஒரு கட்டுப்பாடு. அதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், இதை விடவே கூடாது, பிடிவாதமாக இருக்கணும். அது மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். உறவு முறையில் நம்ம நேர்மையாக இருக்கணும். போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. போதைப்பொருள் அந்த கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. சிகரெட் பிடிக்கிறது, போதைப்பொருள், அது மாதிரி மதுபானங்களை இறந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த செயலையும் செய்யக்கூடாது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை உண்ணக்கூடாது. அது மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. உடம்புக்கு எந்தவித துன்பத்தையும், அதாவது உடம்புக்கு தீமையை நீங்கள் செய்துவிட்டு இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. உடம்புக்கு நல்லது செஞ்சால் தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உடம்புலேருந்து தான் ஆரம்பிக்குது. உடம்பு இறந்து போச்சுன்னா அதோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த உடம்புக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். இந்த உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இந்த உடம்புக்கு நீங்கள் தீங்கு செய்து அதன் மூலம் இன்பம் அனுபவிக்க முயற்சி செய்தால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுமையானதாக மாறிவிடும். இப்போ இந்த உணவுகள்லாம் பாருங்கள், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை இன்பமாக அனுபவித்து விடலாம் என நினைத்தீர்கள் என்றால் அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நோய் வந்துடும், உடல் பருமன் ஆகிடும். அவ்வளோதான். நோய் வந்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த உடம்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். இந்த உடம்புக்கு உண்மையாக இருந்து உடம்புக்கு தீங்கு விளைவித்து விட்டு இந்த வாழ்க்கையை அனுபவித்து விடலாம். உடலுக்கு நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சிடலாம். உடம்புக்கு உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல், அதுவே ஒரு தீமை தான். நீங்கள் உடற்பயிற்சி செய்யலைன்னா அதுவே நீங்கள் உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற தீமை தான். அப்போது அப்படியெல்லாம் இருந்துட்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்குவதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏனாதானன்னு ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. அப்புறம் பாலியல் உறவுகளில் உண்மையாக இல்லாமல் விபச்சாரம் அப்படியெல்லாம் போய் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடலாம் அப்படின்னு போனீங்கன்னா, உண்மையாக இல்லாமல் நேர்மையாக பாலியல் உறவுகளில் நேர்மையாக இல்லாமல் உண்மையாக இல்லாமல் இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அனுபவிக்கவே முடியாது. வாழ்க்கை சுமையாக முள் படுக்கையாக மாறிவிடும், நரகமாக மாறிவிடும். பார்த்துக்கோங்க. நரகமாக இருக்கிறதும் சொர்க்கமாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் தான் நமது வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவது. எதுனா கட்டுப்பாடுகள் தான். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி கட்டுப்பாடு, தூங்குவதில் கட்டுப்பாடு. சீக்கிரமாக தூங்கி இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்கிடணும். ஒரு 8-8:30க்கெலாம் தூங்கிடணும். மறுநாள் காலையில் ஒரு 4 மணிக்கு கூட எழுந்திரிச்சிருங்க. தானாகவே எழுந்திரிச்சிருவீங்க. அந்த மாதிரி, அல்லது இரவு வெகு நேரம் வரைக்கும் உழைத்து விட்டு காலையில் லேட்டாக கூட எழுந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஏதாவது ஒரு வழக்கம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணணும். அது மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்புறம் பிறரை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கக்கூடாது, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், அது மாதிரி கடன் கொடுத்தாலும் அது திருப்பி கேட்கணும். இந்த மாதிரி பண விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் போதைப்பொருள் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா போதைப்பொருள் என்பது உடம்புக்கு அழிவை தரக்கூடியது, நோயை தரக்கூடியது. அதனால் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது. உடம்புக்கு தீமையே நீ செய்யக்கூடாது. உடம்புக்கு தீமை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு தீமை தருகிற இந்த போதைப் பொருள்லாம் உடம்புக்கு தீமை செய்கிறது தான்.
தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு தீமை செய்யும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாமிசம், பால், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உடம்புக்கு நோயை தரக்கூடியது. அதனால் கண்டுபிடிக்கணும் நம்ம உடம்புக்கு எது நன்மை செய்யுது எது தீமை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி அதை அந்த மாதிரி நம்ம உடம்பை அப்படி ஒரு 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 குழந்தைய தாய் எப்படி பாதுகாப்பாங்க அது மாதிரி பாதுகாக்கணும் நம்ம உடம்பை. அப்போ தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். சும்மா ஏனதானு வண்டியில் வேகமாக போகிறது, வேகமாக போய் இந்த அப்படி அதன் மூலம் வாழ்க்கையை அனுபவித்து விடலாம், ஒரு சந்தோஷத்தை பெற்றுடலாம்னா விபத்து ஏற்பட்டு செத்து போயிடும். அது மாதிரி இந்த உடம்பை நீ பாதுகாக்கணும். அதுக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போகணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த உடம்புக்கு தீமை செய்துவிட்டு எந்த ஒரு கோணத்துலேயும் உடம்புக்கு தீமை செய்துவிட்டு இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்குது பாருங்கள், அது வாழ்க்கையை நரகமாக மாற்றிவிடும். கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு பேக்கரி உணவுகளெல்லாம் சாப்பிட்டு வெள்ளை சீனி, மைதா, பரோட்டா, இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் உடம்பு குண்டாயிரும், உடம்புல நோய் வந்துடும், சர்க்கரை நோய் வந்துடும், அந்த நோய் வந்துடும், இந்த நோய் வந்துடும். நோய் வந்துருச்சுன்னா நம்ம நரகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு அர்த்தம். நம்ம உடம்புல நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நரகத்துக்குள்ளே இருக்கிறோன்னு அர்த்தம். உங்கள் உடம்புல நோய் இருக்கா, அப்போ நீங்கள் நரகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா, அப்போ நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆரோக்கியங்கிறது தானாக வருமா, அது கட்டுப்பாடு மூலமாக தான் வரும். நல்ல கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்காக நீங்கள் கஷ்டப்படணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் என்கிற அந்த சொர்க்கத்தை நீங்கள் அந்த சொர்க்கத்துக்குள் வாழ்வீர்கள். எப்போ நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பாடு ஒழுக்கம்லாம் இல்லையோ, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எதுவுமே செய்கிறது இல்லையோ, உணவு கட்டுப்பாடு எதுவுமே செய்கிறதில்ல, பொழுதுபோக்குறதுல ஒரு கட்டுப்பாடு கிடையாது, போதைப் பொருள்லாம் பயன்படுத்துகிறீங்க, பாலியல் உறவுகளில் உண்மையாக இல்லை அப்படின்னா, பண விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நரகத்திற்கு போவதற்கான நரகத்தில் வாழத் தொடங்கி விட்டீர்கள் என்று தான் அர்த்தம். அதனால் இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கணும், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். இந்த தென்றல் காற்றுன்னா அது எல்லாத்துக்கும் தான் வீசுது. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த தென்றல் காற்றுலாம் வீசுது. அதே நேரத்தில் அந்த தென்றல் காற்று இப்போ 10 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, ஒரு கிராமத்தில் தென்றல் காற்று வீசுது. அந்த கிராமத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்த்துக்கும் அந்த தென்றல் காற்று தான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வீசுது. ஆனால் அது யாருக்கு சுகமாக இருக்குன்னா, யார் கட்டுப்பாடாக வாழ்கிறார்களோ, யார் லட்சியவாதியாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தென்றல் காற்று சுகமாக தெரியும். கட்டுப்பாடு ஒழுக்கமும் இல்லாதவங்களுக்கு அதே தென்றல் காற்று ஒரு சுகமாக தெரியாது, அதோட அருமை தெரியாது. அதான் அப்படின்னா நம்முடைய லட்சியம் என்ன தெரியுமா, நமது வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவது தான். ஏன்னா இங்கே வாழ்க்கைங்கிறது வந்து நரகமாக தான் இருக்குது. அதை நம்ம எப்படி சொர்க்கமாக மாற்றுறோம், அதுதான் நம்ம லட்சியம். எனது வாழ்க்கையை நான் சொர்க்கமாக மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சியம் இருந்தால் தான். லட்சியத்தை அடையணும்னா நான் கட்டுப்பாடுகளை கடைபிடித்தாக வேண்டும். கட்டுப்பாடாக இருக்கும்போது தான் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்காக நான் கஷ்டப்படும் போது தான், என்னையே நான் வருத்திக்கும் போது தான் இந்த வாழ்க்கை இது சொர்க்கமாக மாறும். அப்போ சொர்க்கமாக மாற்றுறது தான் எல்லாருடைய லட்சியம். அப்போ எல்லாருடைய லட்சியம் என்னவாக இருக்குன்னா சொர்க்கமாக மாற்றுவது, மனித வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவது. அதுதான் மனிதர்களுடைய லட்சியமாக இருக்க முடியும்.